முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சியில் கட்டப்பட்டுள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். அதனை காணலாம். மாவட்டம் நெற்குன்று இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்னென்ன? வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் சென்னையில சென்னாய் நகர்ல 240 அடுக்குமாடி குடியிருப்புகள், கேகே நகர்ல 120 குடியிருப்புகள், செங்கல்பட்டு மாவட்டத்துல ராஜகுடிப்பேட்டையில 116 குடியிருப்புகள், இது கட்டப்பட்டிருக்கக்கூடிய 433 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல 570 குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1046 குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த குடியிருப்புகள் எல்லாம் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். திருச்சியில 116 கோடி 464 குடியிருப்புகள் என்பது தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த குடியிருப்புகளையும் தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நலன் காக்குவதற்கான கொள்கை என்பது தற்போது தமிழக முதலமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரியில மருத்துவமனைகள்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த போதை சிகிச்சை மறுவாழ்வு மையங்களையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து அதைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 490 13 கோடி ரூபாய்க்கான காசோலையும் தமிழக முதலமைச்சர் வழங்கியுள்ளார்.